ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 இன் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்ரோல்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல உள்ள ஜிஎஸ் பேப்பரை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வாங்க நாம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் டார்வின். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ சார்லஸ் டார்வின், கிரிகர் மெண்டர், ராபர்ட் கோச், கிளாடு பெர்னான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எது கூட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான கொஸ்டின் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுல சார்லஸ் டார்வின் சொன்னோன்னே நமக்கு வந்து எதுதான் ஞாபகம் வரும்? பரிமாணம். அப்படி நான் எவாலுவேஷன் படி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு பிக்கு. ஸோ அப்படின்னு பார்க்க நமக்கு வந்து ஏபி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்புறம் நமக்கு இன்னொன்று தெரியணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராபர்ட் கோச் அப்படின்றது நமக்கு வந்து அகைன் ஒரு ஈஸியானது இல்லையா? ஸோ ராபர்ட் கோச் வந்து பார்த்தீங்கன்னா நவீன நுண்ணறிவியல். ஓகே, ஸோ நமக்கு வந்து மைக்ரோ பயாலஜி அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு இருக்கும் புக்ல. ஸோ எடுத்த உடனே இவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்க நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 சிக்கு வந்து 3 வரணும், ஏக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ மீதியோட செக் பண்ணிடலாம். கிரிகர் மெண்டல் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் மரபியலை பற்றி சொன்னவர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்கு வந்து 4 தான். ஓகேவா? ஸோ கிளாட் பெர்னார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இந்த 2 மட்டும் தான் மாறி இருக்கு, மீதி எல்லாமே கரெக்டாக நேராக புரிஞ்சிருக்குது. ஸோ இது வந்து சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, வெரி பேசிக் லெவல்ல. ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு ஆட்களுடைய பேர்களையும் நம்ம வந்து படிச்சுக்கணும், அவங்க எது சம்பந்தமா உள்ளது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விலங்கியலின் தந்தை யாரு, ஓகேவா, மரபியலின் தந்தை யாரு அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நாம பண்ணிருக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்ல நான் வந்து ரீட் பண்றேன். முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால், அதாவது முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகிறது. அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் டிஸ்குகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன. முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன. அதனால்தான் தன்னிடம் நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகளுக்கு இந்த நரம்புகளுடன் சேர்த்து வலியை ஏற்படுத்துறோம். ஸோ இப்போ இதுல வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க, மேலே உள்ள பத்தி என்ன விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இதுல பாருங்க, முதுகெலும்பின் அமைப்பு பற்றி சொல்லல. இங்க பாருங்க, தன்னிடம் நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை எப்படி வந்து ஏற்படுத்துது அப்படின்றதான் இதுல வந்து சொல்லிருக்காங்க. ஓகேவா? அகைன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து கேட்காங்க, யூனிட் 1ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இது நம்ம பொறுமையா ரீட் பண்ணா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 2n+1. இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கேட்ட கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட் கொஸ்டின் சொல்லலாம். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ப்ரீவியஸ் இயர்ல அகைன் வந்து ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி. அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியா. ஸோ ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ராமோசஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாக்குதல். ஓகேவா? அமோனிஃபைங். ஸோ நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியமா மாற அந்த இதுல வந்து நமக்கு வந்து செயல்படுறது இதுதான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, அறிவியல். இது வந்து அகைன் நமக்கு வந்து சயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சயின்ஸ்ல நமக்கு சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல இருந்து கேட்காங்க, இன்குலேஷன் ஆஃப் சயின்டிபிக் டெம்பர் குட் பி அச்சீவ்ட் எக்ஸப்ட் பை. அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்து ஸோ கொஸ்டின் கேட்கறது மூலமா புகுத்த முடியுமா? எஸ். ஸோ அறிவியல் அப்படின்றதே கேள்வி கேட்டு இது எப்படி கேள்வி கேட்டு வளர்ந்தது அப்படின்னா, ஏற்கனவே வெளியிட்ட அறிவியல் தகவல்களை படித்தல் மூலமா எஸ். ஓகேவா? எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது மூலமா எஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, மனப்பாடம் செய்தல் மூலம். மனப்பாடம் பண்றதுக்கு இங்க வந்து புரிஞ்சு படிக்கிறதா சயின்ஸ். அப்படிதானே? ஸோ அப்போ எது தவிரன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து மனப்பாடல் செய்த தவிர. ஸோ 4 4வது தவிர. இது ஒரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேர்லயும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். சில கொஸ்டின் பேர்ல 2 கூட இருந்திருக்கு. இது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இன் நியூக்ளியர் ரியாக்டர் த மெட்டீரியல் யூஸ்ட் ஆஸ் மாடரேட்டர்ஸ் ஹாவ். ஓகேவா? அதாவது அணுக்கரு உலைகள்ல நியூட்ரான் மட்டுப்படுத்தி, ஓகே, அதாவது தனிப்பான்களாட்டு எது வந்து செயல்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அணு எடை கொண்டவை, அட்டாமிக் வெயிட் வந்து கம்மியா இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரானை உட்கோரும் குறுக்கு வெட்டு பரப்பு. ஓகேவா? அந்த கிராஸ் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு இருக்கணும், லோ கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த 2 கண்டிஷன் நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அகைன் சயின்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லாவே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ நல்லாவே சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரை கேட்க இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா நமக்கு வந்து இது வந்து நேரடியான கொஸ்டின் தான், புக்ல இருக்குது, அப்படி நேரடியாக கேட்டிருக்காங்க. Who described Gopal Krishna Gokhale as the diamond of India, the jewel of Maharashtra and the prince of workers அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ கோபாலகிருஷ்ண கோகலாவே இந்தியாவின் வைரம் சொல்லிட்டோம், மகாராஷ்டிராவின் அணிகலன் அப்படின்னும்,
தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி. ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஓகேவா? ஸோ இது ஒரு புதிய கொஸ்டின். ஓகேவா? ஸோ நியூ கொஸ்டின் அப்படின்ற டைட்டில்லாம் கொடுத்துக்கிறேன். இது வந்து எங்க இருக்குன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது யூனிட் 7ல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. Which are the following statement are true about smoke free environment bill of நியூசிலாந்து? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ லெஜிஸ்லேஷன் வாஸ் பாஸ்ட் ஆன் டிசம்பர் 2022. ஸோ இதுல வந்து எல்லாமே கரெக்ட். ஓகேவா? ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கரெக்ட் ஆகும். ஸோ எல்லாம் நீங்க பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்காம பாருங்க. இது மட்டும் நமக்கு வந்து செக் பண்ணிக்கணும், மீதி எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. எஸ், புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவு வந்து குறைக்கப்படும். மூணுமே நமக்கு வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்த பாருங்க, விச் ஸ்டேட் ஹேஸ் எக்ஸ்போர்ட்டட் லோக்கலி grown பேர்ட்ஸ் ஐ சில்லி தாய் சில்லி டு த USA? ஓகேவா? ஸோ எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது அப்படின்னா எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மிசோரம். ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாங்க. நமக்கு அதிகமாக அந்த மிளகு மிளகு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செழிப்பான இடங்கள்ல வளரக்கூடியது. ஸோ நமக்கு வந்து மிசோரம் தான். ஓகே. ஸோ ஹவு த கிராவிடேஷனல் வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு? ஈர்ப்பலைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈஸியானது. 2 கருந்துளைகள் இடையேயான மோதல் தான். ஸோ 2 பிளாக் ஹோல்ஸ் இடையான மோதல் தான் இந்த ஈர்ப்பு அலைகள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் சயின்ஸ் கொஸ்டின். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோபின் அணு எண் மற்றும் நிறை எண். ஓகேவா? ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டா பண்ணது. ஸோ 92 to 41. ஓகேவா? ஸோ ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய ஆணையத்திடம் பதியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும்? ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டா கூட நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம சொல்லலாம். ஸோ 30 நாட்களுக்குள்ள நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஜூன் 2022 டேஸ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கு அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. என்ன திட்டம் பாத்தீங்கன்னா த கிளீன் பீப்புள், தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க வந்து நிறைய இடத்துல இந்த லோகோ பார்த்துருப்பீங்க, தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2022ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துறதுக்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அப்படின்றது. ஓகேவா? ஒற்றுமை வணிக வளாகம், யூனிட்டி மால் அப்படின்றதுதான். ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் த அட்லீஸ்ட் த லீஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டொபாக்கோ இன் இந்தியா? ஓகேவா? ஸோ எங்க வந்து இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பயோடிகிரேடேஷன் ப்ராசஸ் பிரேக் டவுன் பயோமாஸ் either in the presence of aerobic respiration or anaerobic respiration. ஓகேவா? உயிர் சிதைவு செயல்முறை காற்று நிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த சமன்பாடு வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது 2CH2, அதாவது CH2O ட்வைஸ், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பிளஸ் மீத்தேன் வருது. ஸோ இது வந்து என்ன செயல்முறை மூலமா நடக்குது? காற்றில்லா செயல்முறை மூலமா தான் இது நமக்கு வந்து நடக்குது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி ரிலேட்டடாக அதிகமான கொஸ்டின் இருக்குது. தாவர வகை மற்றும் ஆண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்காவான ஜியாகிரபி கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபாரஸ்ட் படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபாரஸ்ட்ல எந்தெந்த மாதிரி மழை பெய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு பார்த்தோன்னு தெரியும், பசுமை மாறா காடுகள்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல மழை பெய்யும். அப்படி தானே? அதனாலதான் அது வந்து பசுமை மாறா காடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்து அப்ப இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பொருந்திருக்கு. ஏக்கு 1. ஸோ ஏக்கு 1 2 இடத்துல இருக்குது, ஏ அண்ட் டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த லிஸ்ட் போட்டீங்கன்னா 2வது மான்சூன் ஃபாரஸ்ட், அடுத்தது ட்ரை, அடுத்து டெசர்ட். அடுத்து ஸோ அந்த வரிசை தான். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாகவே ஃபிட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ மான்சூன் ஃபாரஸ்ட் அதுக்கு அடுத்தது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ கூற்று மற்றும் காரணம், வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. எஸ். ஓகேவா? வட இந்தியாவில் தோன்ற ஆறுகள் எல்லாமே வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து என்னென்ன ஆறுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இமயமலையில தோன்ற ஆறுகள் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ், இங்கே வந்து கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா, இது எல்லாமே நமக்கு வந்து வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து தண்ணீர் இருந்துட்டு இருக்கும். ஸோ சவுத் இந்தியாவில் தோன்றக்கூடிய ஆறுகள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வற்றும் நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா மட்டும் தண்ணி இருக்கும், மழை இல்லைன்னா அங்கே வந்து தண்ணி இருக்காது. ஓகேவா? ஸோ காரணம் பாருங்க, இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்றிருக்கின்றன.
ஸோ காரணம் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹாவ் த வாட்டர் த்ரூ அவுட் த இயர். ஸோ வருடம் ஃபுல்லாவே நிறை பெற்றிருக்குன்னா கேட்டீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து எஸ் தான். ஓகேவா? ஸோ போத் ரெண்டுமே கரெக்ட் தான் வரும். இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ இந்தியாவில் உள்ள இமயமலை வந்து 3 பார்ட்டா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உள் இமயமலை, நடு இமயமலை, வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து 3 பார்ட்டா நமக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. 3 பேரலர் ஆட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்கும். இது சராசரி உயரம் வந்து 6000, சராசரி உயரம் 4000, சராசரி உயரம் 1000, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் அகெயின் வெரி வெரி பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ டியூ டு த எஃபோர்ட் மேடு பை டேஷ் த கவர்மெண்ட் பாஸ் நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் இன் 1872 AD. ஓகே, யார் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக 1872 பூர்வீக திருமண சட்டத்தை இயற்றியது? கேசவ சந்திரசன். ஓகேவா? இது வந்து INMல நம்ம அவரை பற்றி படிப்போம். அதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு என்ன கேட்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் ரீட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை, அதனால நம்ம வந்து மதசார்பற்ற சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. ஓகே, எஸ், அதனாலதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால மத சார்பற்ற நாடு. ஸோ எந்த மதம் அதிகமா இருக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணாம எல்லாருக்கும் சமமான பாதுகாப்பு கொடுக்குறது. பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள்னால மத சார்பற்ற நாடுன்னு சொல்லிட முடியாது. ஓகே, மதம் என்பது அரசியல். ஸோ எல்லாமே தப்பு. பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அகைன் ஒரு ஈஸியான கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின். 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர். ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஸ்கூல் புக்ல இருக்கு. யாரு? கர்னல் ஜான் பென்னிக்விக். ஓகேவா? ஸோ இந்த பேர் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ முல்லை பெரியார் பிரச்சனை வந்து கண்டினியூவா போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த பேர் வந்து கேள்விப்படாத இல்லை. ஸோ இவர் அந்த இடங்கள்ல கடவுளா வச்சு கூட வழிபட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்த பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? அரச மரம், பிபால் ட்ரீ இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 4 ஹிஸ்டரியில வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகைன் இந்த பேசிக் கொஸ்டின். பின்வருவற்றில் ஏக் பாரத் ஸ்ட்ரெஸ் த பாரத். ஓகேவா? ஸோ ஏக் பாரத் ஸ்ட்ரெஸ் த பாரத் அப்படின்ற திட்டம் வந்து திட்டத்தை பற்றியான கூற்றுகள்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து எப்போ பண்ணாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட 146வது பிறந்த நாளுக்கு பண்ணாங்க. எஸ், கரெக்ட். நம்ம தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை. ஓகேவா? நம்ம வந்து பட்டேல் சில வச்சிருக்கல. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையை குறிக்க விதமா வச்சது அப்படின்னு நமக்கு அதுல கீழே குறிப்பிட்டிருக்கோம். ஸோ ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டாடுவது இதன் நோக்கம். ஸோ இதுவும் கரெக்ட். மற்ற நாடுகளில் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதன் சூழலை உருவாக்குதல் அப்படின்றது நமக்கு இல்லை. ஓகே, ஸோ நமக்கானதான். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். விச் முகல் பிரின்ஸ் ஆல்பம் இஸ் ஸ்டில் பிரிசர்வ்ட் இன் த லைப்ரரி ஆஃப் த இந்தியன் ஆஃபீஸ் அட் லண்டன்? ஓகே, ஸோ எந்த முகலாய இளவரசருடைய படத்தொகுப்பு இன்னைக்கும் லண்டன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராஸ்கோ. ஸோ பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளரை வைத்திருந்தனர். ஸோ அவங்களுடைய தனி மெய்காப்பாளர்கள் இந்த கொஸ்டினை கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே கேட்டிருக்காங்க. காஸ் இ கேல் அப்படின்றது. ஓகே, கீழ்கண்டதில் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. எஸ். நலந்தா செப்புப்பட்டயம். எஸ், நலந்தா பல்கலைக்கழகம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கல்வெட்டுகள். எஸ். மெக்ராலி தூண் கல்வெட்டுகள் நமக்கு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இது சமுத்திரகுப்தர் காலத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணுமே சமுத்திரகுப்தர் காலத்திலுடையது. ஸோ மெக்ராலி தூண் கல்வெட்டுகள் வந்து யாருடைய, இதுவும் குப்தர் காலத்தோட தான். எந்த குப்தருடைய காலத்துல அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இதுக்கான பதில் சொல்றேன். ஓகே, ஸோ கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறேன்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிகமாக எதிர்பார்க்கறது இல்லையா? ஸோ அசோக் மேத்தா கமிட்டி, GVK ராவ் கமிட்டி, LN சிங்வி கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஏர்லியரா 1957லேயே நமக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் இது வந்து 1977 டைம்ல வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து GVK ராவ் கமிட்டி. ஸோ GVK ராவ் கமிட்டி பார்த்தீங்கன்னா 1985ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ஆச்சு, இது 2 ஆச்சு, இது 3 ஆச்சு. LM சிங்வி அப்போ. ஸோ அகைன் ஒரு ஃபேமஸான கமிட்டி. ஸோ LM சிங்வி கமிட்டி நமக்கு வந்து ரொம்ப லேட்டரா 86ல பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்த வருஷமே இல்லையா? 1986ல பண்ணிட்டு இருப்பாங்க. 4 ஆச்சு. ஸோ வந்து எப்படி வரும் இது? 4 1 2 3 கரெக்டா?
ஸோ இதான் நமக்கு ஆர்டர். ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியோட இயர்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. மாநிலங்கள் பின்வருவற்றில் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை? ஓகேவா? ஸோ கிரிமினல் கோர்ட்ஸ் வரும், சிவில் கோர்ட் வரும், ரெவன்யூ கோர்ட் வரும். ஓகேவா? கிரிமினல் சிவில் ரெண்டா பிரியும், ரெவன்யூ வரும். கன்சியூமர் கோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துணை நீதி சபார்டினேட் கோர்ட் அந்த லிஸ்ட்ல வந்து வராது. ஓகேவா? ஒரு நல்ல ஒரு கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின். 9வது அட்டவணையை பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 9th schedule is a unusual feature of the constitution. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எது தவறானு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அசாதாரண அம்சம் கேட்டா எஸ், ஆமா. 300 about 300 acts are listed in the 9th schedule. 9வது அட்டவணை கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களுக்கும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ், கரெக்ட். ஓகேவா? அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையோட சட்டங்கள் நீதி புனராய்வு தப்பு. அடிப்படை உரிமை மீறலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்படும். ஓகே. ஸோ இப்போ டி இஸ் எது எவை தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதான் வந்து தவறானது இல்லையா? ஸோ இப்போ நமக்கு டி இஸ் ரைட் ஆன்சர். இது உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேவா? என்ன எதை பற்றி கேட்காங்க? ஷெட்யூல் 9th ஷெட்யூலை பற்றி கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அமெண்டட் 2010 gives voting rights to. ஓகேவா? என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மாத்திட்டாங்க. 2010 வந்து அந்த இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவார். ஒரு பில் வந்து மணி பில்லா அல்லது நான் மணி பில்லா இல்ல ஆர்டினரி பில்லா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவாரு. இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதை குறிப்பிடுகிறது? ரொம்ப ஈஸி, பினான்சியல் எமர்ஜென்சி. ஸோ உங்களுக்கு அப்படியே கொஸ்டின் கேட்கிறேன். ஆர்டிகல் 352 என்ன? ஆர்டிகல் 356 என்ன? ஆர்டிகல் 360 இம்பார்ட்டன்ட். அகைன் ஆர்டிகல் 365 இதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? எல்எம் சிங்வி கமிட்டி. இப்பதான் அதை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே. பாலிட்டி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நீதிபதி எம் ஹிதயத்துல்லா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடியரசுத் தலைவராக இருந்தவங்க இறந்துருவாங்க. துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிக்கணும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுவார். இப்ப நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு இதுவுமே வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த யார் தான் பதவியில் இருப்பாங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி தான் அந்த குடியரசுத் தலைவராட்டு பொறுப்பு வகிப்பாங்க, ஆக்டிங்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி ஒருத்தர் இருந்தாரு, யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிதயத்துல்லா. ஓகே. ஸோ அடுத்த பாருங்க, பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. எஸ், கரெக்ட். பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. எஸ், கரெக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்ட். கூட்டம் கரெக்ட், காரணம் கரெக்ட். அதுக்கான விளக்கம் தான். வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல், அதாவது which type of unemployment is included in the full எம்ப்ளாய்மெண்ட்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் நமக்கு வந்து அதுல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றேன், டிஸ்கஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? டிஸ்கஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒருத்தர் செய்யக்கூடிய வேலைய நிறைய பேர் செய்யறது. விவசாயம், ஒரு ஏக்கர் நல்லா இருக்கும், வீட்டுல அப்பா மட்டும் இருப்பாரு, அவர் மட்டுமே பாத்துக்கலாம். ஆனா மகன்கள், அம்மா எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு வேலையை செய்வாங்க இல்லையா? அதான் டிஸ்கஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒருத்தர் வந்து இது வந்து ஏன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்றாங்கன்னா ஒருத்தர் தானாவே வந்து அவருக்கு வேலை இருக்குது, அவர் வந்து வேற ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு அடுத்தது ட்ரை பண்ண அந்த கேப் இருக்கு இல்லையா? ஸோ அதான் வந்து அந்த கொஞ்ச நாள் வேலை எல்லாம் இருப்பாரு இல்லையா? அதான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே. டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வந்ததுனால ஆட்களுடைய வேலை வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் வயல்ல அறுவடை பண்றதுக்கு நிறைய பேர் இருந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு மிஷின் வந்து மொத்தத்தை முடிச்சிருது இல்லையா? அதெல்லாம் டெக்னாலஜிக்கலால போன அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ அடுத்து நீடித்த நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துகள். ஓகேவா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் எவர் கிரீன் ரெவல்யூஷன்.
குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி. எஸ், ஆமா. கம்மியா போட்டு அதிகமா இருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு. எஸ். மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழல். எஸ். நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல். ஸோ அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகேவா? ஸோ 1 2 3 இருக்கணும், இல்ல பார்க்கலாம். ஸோ 1 2 3 இஸ் த ரைட் ஆன்சர். நமக்கு வந்து 1 2 3 4 இல்ல, இதுதான் நம்ம வந்து டவுட்டா இருக்கும். ஸோ 1 2 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது வந்து எக்கனாமிக் கொஸ்டின். டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அதுதான் வந்து நமக்கு பொது கணக்கு குழு. பின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபியூச்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. பின்னொன்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை. ஸோ இது பொருட்களின் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது. கரெக்ட். இது ஒரு முனை வரி, சிங்கிள் டாக்ஸ். கரெக்ட். உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் உள்ளது. கரெக்ட். தயாரிப்பாளர் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது. ஸோ தப்பு. ஸோ மேனுஃபேக்சரோட ரா மெட்டீரியல்ல இப்போ நான் வந்து கோதுமை மாவு தயாரிக்கிறேன், நான் கோதுமை வாங்குறதுக்கு வரி கிடையாது சொல்றாங்க. தப்பு. ஓகேவா? ஸோ அதுக்கும் வரி உண்டு. If the RBI wishes to practice cheap money policy, ஓகேவா? ஸோ வங்கி மலிவு பணக்கொள்கை, சீப் மணி பாலிசினா ஈஸியா பணத்தை வந்து வெளியிடுறது. இட் மே லீட்ஸ் டு, ஸோ தாராளமா மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்க, அதாவது வட்டியை கம்மியா வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கி வந்து வட்டி விகிதத்தை வந்து குறைக்கும். ஸோ சாரி, நானே ஃபுல்லா சொல்லிட்டேன். ஸோ அதுதாங்க சொல்லிருக்காங்க இல்லையா? ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா சீப் மணி, ஆர்பிஐ வந்து பேங்குக்கு சீப்பாட்டு வந்து காசை கொடுக்குறாங்க. கரெக்டா? அப்ப பேங்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, சீப்பா வந்து காசு, சீப்பானா கம்மியான வட்டியில வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, வட்டியை வந்து கம்மி பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எது? ஓகே, இது சென்ட்ரல் பிளானிங் கமிஷன். ஓகேவா? மத்திய திட்டக்குழு. ஸோ அடுத்து பாருங்க, ஐஎன்எம் கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. எஸ், கரெக்ட். ஸோ இந்திய நேஷனல் காங்கிரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இது நிறுவனர்களில் ஆலன் ஆக்டோவியம் ஹியூம், ஏஓ ஹியூம், ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாச்சா ஆகியோர் அடங்குவர். எஸ், இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆலன் ஆக்டோவியம் ஹியூம் தான் முக்கியமான ஆளு. ஓகே, அவர் ஐசிஎஸ் ஆபீசர். இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளர்களாக மாறியது. ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே படிக்கிறோம். ஸோ 1 and 2 ஒன்லி கரெக்ட். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் வாஸ் ஏ ஸ்ட்ரிக்ட் பிலீவர் ஆஃப். ஸோ ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மோனோதிசியம், ஒரே கடவுள் அப்படின்ற கொள்கையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர். ஓகேவா? இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்கள் எவை சரியான கேட்டிருக்காங்க. ஸோ பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது அப்படிங்கிறதுனா ஃபைனலா அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ எஸ். மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் 2, 1947 வகுத்தார். எஸ். 1947 ஆண்டு 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. கரெக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட். ஹவு மெனி சத்தியாகிரகிஸ் வேர் பார்ட்டிசிபேட் இந்த வேதாரண்ய மார்ச்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 98 பேர் வந்து ராஜாஜி தலைமையில அந்த சத்தியாகிரகத்துல வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சத்தியாகிரகத்துல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லா இந்த கொஸ்டின் கூட வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ ரீநேம்ட் அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் ஆஸ் சாஹித் அண்ட் சொராஜ் ஐலாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அந்த பேரை வச்சிருப்பாரு. அகெயின் இஸ் ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? அப்ப இதுல நமக்கு இன்னொரு கிடைக்குது. ஸோ அந்தமான் நிக்கோபர், அந்த சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்தமான் நிக்கோபருடைய பேரை வந்து எப்படி மாத்தினாரு, ஷஹீத் அண்ட் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாரு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழில் வெளியிட்டார். அந்த இதழுடைய பேர் என்ன கேட்டாங்க. ஸோ வந்து பாரதி அப்படின்றது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, பொறுத்துக. சுதேசி வஸ்து பிரச்சாரணி சபா, சுதேசி சங்கம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி பண்ட சமிதி. ஸோ சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதெல்லாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்ச், எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு இது வந்து விஓசி, இது கன்ஃபார்ம் அப்படிதானே. அதே மாதிரி பார்த்தா சுதேசி சங்கம் வந்து சுப்பிரமணிய பாரதி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்மான்ய திலக். ஜி சுப்பிரமணியம் வந்து இந்த மாதிரி எதுவுமே உருவாக்குற மாதிரி நமக்கு கேள்விப்படல. ஸோ அப்போ நமக்கு இது வந்து கண்டிப்பாக தப்பா இருக்கும். 1 2 3 கரெக்ட்ன்ற என்னோட இது. 1 2 3 4 இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து 3 கரெக்ட். ஸோ 3 கரெக்ட்னாலே இதை தூக்கிடலாம், இதை தூக்கிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 நமக்கு கரெக்ட். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அப்படி கூட நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஓகேவா?
ஹூ ஸ்டார்டட் த ஜேர்னல் நேம்லி மாலை மணி. ஸோ மாலை மணி அப்படின்றது அண்ணாதுரை உருவாக்கம். யூனிட் 8ல அண்ணா பற்றி படிக்கும்போது அவருடைய உருவாக்குன அந்த புக்கை படிக்கலாம். அடுத்து பாருங்க, பின்னொற்றில் சரியாக பொருத்தப்படாதது சிஃபா, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஓகே, இது வந்து கரெக்டா பொருத்தப்பட்டிருக்குது. சில்ஃப், சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் இல்லைங்க, இது வந்து தப்பு. ஓகே, பார்க்கலாம். ஏஎம்எஸ், ஆந்திர மகாசபா. ஓகே, இது வந்து கரெக்ட். எம்பிஏ, மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளி. ஸோ இதுவும் வந்து தப்பு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து 1 and 3 தான் கரெக்ட். இன்கரெக்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ 2 and 4 எஸ், சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அந்த ரெண்டும் தப்பு. ஓகே, கீழ்கண்டவற்றை பொறுத்துக வைத்தியநாத ஐயர், ருக்குமணி லட்சுமிபதி, பிரகாசம், வரதராஜன் நாயுடு. ஓகேவா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு டி பிரகாசம் ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. மெட்ராஸ் பிரசிடென்சிலையும் அவர் வந்து சிஎம்மா இருந்திருப்பாரு. ஆந்திரா தனியா பிரிக்கப்பட்ட போது அங்கேயும் நமக்கு வந்து சிஎம்மா இருந்திருப்பாரு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த பிக் நமக்கு வந்து வைத்தியநாத ஐயர், ருக்குமணி லட்சுமிபதி இருக்காங்க. ஸோ ருக்குமணி லட்சுமிபதி வந்து நமக்கு வந்து துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது ரீசெண்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவுக்காக போராடி இருப்பாரு இல்லையா. ஸோ 4 ஏக்கு 4 வச்சுப்போம். ஒண்ணுதான் இருக்கு, சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அப்ப மீதி இருக்கிறது வரதலா நாயுடு, அவர் வந்து மதுரை ஹெவி இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்ல வந்து போராடி இருப்பாரு. ஓகேவா, ஸோ அப்போ 4 ருக்குமணி லட்சுமி 3 2 1 4 3 2 1 சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 1951 1951 ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்தகைதாரர்கள் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமைகளை பெற்றனர் அப்படின்னு. ஸோ மீதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து ஈஸியா எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த சமூக செயல்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளருடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது? யாருன்னா மார்கரெட் நோபல். ஓகேவா, ஸோ இவங்க வந்து ஐரிஷ்க்கு வந்தவங்க தான், சம்பந்தம் இல்லை, இவங்க தான் கரெக்டானது. வேலு தம்பியை பற்றி சரியான கூட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் அப்படின்றது இல்ல, பார்க்கலாம். ஓகே, இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். எஸ், கரெக்ட். பிரிட்டிஷ் அரசாங்கம் நெருக்கமாக பணியாற்றவில்லை. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு 2 ஒன்லி தான் வரும். 2 1 and 2 இருக்கா, 1 and 2 இருக்கு. மக்களோட சேர்ந்து திட்டமிட்டார்ன்றது இல்லைங்க. ஸோ 2 சி இஸ் ரைட் ஆன்சர். 2 ஒன்லி கரெக்ட். ஓகேவா, பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. ஓகேவா, ஸோ இது வந்து தண்டகா ஃபாரஸ்ட் தான் வந்து பருத்தியோடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். ஸோ அந்த அந்த இடங்கள் தான். ஓகேவா, பருத்தி வந்து நமக்கு வந்து அந்த காட்டன் சாயில், ரெகுலர் சாயில் நமக்கு வேணும், அந்த ஏரியா தான். புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான். எஸ், ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஏ சரி, இது இல்ல இல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆனா ரெண்டுக்கும் விளக்கம் வந்து இல்லை. ஓகேவா, ஸோ பி வந்து வராது, இதுக்கு சரியான விளக்கம் இதுக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா. ஸோ டி தான் நமக்கு வந்து கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா அது வந்து சரியான விளக்கம் இல்லை. ஸோ கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ் நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்கூல் புக்ல இருக்கு, அப்படியே பிடிச்சி கேட்டிருக்காங்க. மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள் கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேவா, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறள்ல இருந்து ரொம்ப ஈஸியான ஒரு குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சோசியல் தாட் ட்ரெஷரர் ஆர் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் திருக்குறள். ஓகேவா, அவருடைய அரசியல் பொருளாதார சமூக சிந்தனைகள்லாம் பொருட்பால் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அறன்வழித்துறை என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். எஸ், ஓகே. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. இல்ல, ஆதி பகவன் அப்படின்றதான் வரும், கடவுள் அப்படின்ற குறிக்கல. ஸோ 3 குறள்கள்லாம் வராது, ஒன்றுல மட்டும்தான் அப்படின்னாலும். ஓகே, வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை. எஸ், வரவில்லை, கரெக்ட். மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் அப்படின்றார் வல்லவர். எஸ், அப்போ வந்து 2 மட்டும் இல்ல, 1 3 4 கரெக்ட். ஆக்சுவலி இது ஒரு நல்ல கொஸ்டின். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். முக்கியமான மீன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு போற கொஸ்டின். ஓகேவா, ஆசிரியர் நூல். ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சாண்டில்யன். ஸோ உங்களுக்கு சாண்டில்யன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், கடல் புறா அப்படிதானே. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்ணநிலவன். ஸோ வண்ணநிலவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் புறத்தில் அப்படின்ற புத்தகங்கள் எழுதினவர். ஸோ ரெண்டுமே ஈஸியாக இருக்குது. அடுத்ததும் ஈஸி, ஜோடி குரூஸ். ஜோடி குரூஸ் என்னது, ஆலிசூல் உலகம் அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து 2வது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வரிதையா கான்ஸ்டன்ட், கடல் சொன்ன கதை அப்படின்றது. ஓகே, ஸோ ஈஸியா முடிஞ்சு. ஏஸ் ரைட் ஆன்சர். கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி கூத்து செய்திகளில் ஒரு செய்தி தவறானது எடுத்து எழுதுக. பார்க்கலாம். முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமை கூறுகிறது. இது எழுதிய குடலுக்குள்ளார், அது கரெக்ட். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இப்பாடல்கள் அமையும், கரெக்ட். ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி வந்து முதுமொழி காஞ்சி சொல்லலாம். ஓகே, அப்ப எனக்கு தெரிஞ்சு முதுமொழி அப்படின்றது பழமொழி, காஞ்சி என்பது நிலையாமை. இது பழமொழியில் உள்ள நிலையாமையை குறிக்கிறது அப்படின்னு வராது. இந்த பிரேசம் தப்பு. ஓகே, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் எல்லாம் மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை, எல்லா இடங்களையும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் கண்டிப்பா எஸ், ஆல் த அபோவ். ஆபரேஷன் பிளாக் போர்டு எதுக்காகங்க? ஆரம்ப பள்ளி, அதாவது அடிப்படை கல்வியில ஆரம்ப பள்ளியான இதை வந்து செயல்பட்டுக்காக கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ ரொம்ப இந்த பாட்டில் நம்ம வந்து படிக்காம போகலாம் அப்படின்ற பாட்டு நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். தர்மம்பால் என்னங்க? விடோ ரீமேரேஜ் இல்லையா? விடோ ரீமேரேஜ். ஈவி மணியம்மையார் நினைவு ரொம்ப ஈஸி. விடோவுடைய பெண்களுக்கு, ஸோ விடோவுடைய மகள்களுக்கு, பொண்ணுங்களுக்கு இல்லையா? ஸோ 3. முத்துலட்சுமி ரெட்டி ரொம்ப ஈஸியானது. எதுக்காக? இன்டர் காஸ்ட் மேரேஜுக்காக. ஓகேவா? அன்னை தெரசா நினைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன்ஸ்க்காக. ஓகே, ஸோ 1 2 4 3 1 2. ஓகே, பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும். சாரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் டிஃபைன் ஓபிசி. ஓகே, மேக்ஸ் ரெஃபரன்ஸ் ஐடென்டி ஆர்டிகல். ஓ, இது வந்து எதில் சொல்லிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 16 சொல்லிருக்காங்க. ஓகேவா? நம்ம 16 ஏதாவது கொடுத்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். 16 நமக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை நிலையில இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் தான் உள்ளே கீழே உள்ள நிலையில இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் மக்கள் போர்ட்டல் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போர்ட்டல் அப்படின்ற ஒன்று வந்து ஆரம்பிக்கான காரணம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மேனேஜ் கம்ப்ளீட் ஸ்டேட் லெவல் ரெசிடென்ஸ் டேட்டா இன் டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். தமிழ்நாடு த லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் யூஸ் டு கல்டிவேஷன் ஆஃப். ஸோ தமிழ்நாட்டில் எது நம்ம அதிகம் உற்பத்தி பண்ணுறோம்? கரும்பா, நெல்லா, கிரவுண்ட்நட்டா, கோகோனட்டா? ஸோ நெல் இல்லையா? ஸ்டெப் டினோட்ஸ் சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுல இருக்குது. ஓகே, சப்போர்ட் ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எஜுகேஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக, வேலை வாய்ப்புக்கான பயிற்சி கொடுக்க கொண்டு வந்தோம் எஸ்டிஇபி அப்படின்றது. ஓகே, ஸோ அடுத்த பாருங்க பேட்டி பச்சோ பேட்டி பதோ, ஆர்ஜிஎஸ்இஏஜி. ஸோ என்னன்னு சொல்றேன். அப்புறம் ஐஜிஎம்எஸ்ஒய். ஸோ உஜவாலா ஸ்கீம் எது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங். இதான் வந்து உஜவாலா. இது 1, இது ஈஸி. பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படின்றது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளை வந்து கல்வி கொடு அப்படின்றது இல்லையா? ஸோ இது வந்து 2, இது ஈஸி. அடுத்து பாருங்க ஆர்ஜிஎஸ்இஏஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் அடலசன்ட் கேர்ள். ஸோ வளம் இளர் குழந்தைகளுக்கான பெண்களுக்கான ஸ்கீம் தான் ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு இங்க இருக்குது 3, வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்காக. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎம்எஸ்ஒய். ஸோ ஐஜிஎம்எஸ்ஒய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது இப்போ வந்து பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு மீதி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கான உதவி. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. பெண்கள் ரிட்டார்ட், குழந்தைகள் ரிட்டார்ட். 1930 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவில் வந்து பெண்கள் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதில் திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை யார் சொன்னா? டாக்டர் அம்பேத்கர். இதில் உள்ள வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, அம்பேத்கர். ஓகேவா? ஈவிஆர் வந்து அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்கலாம். அம்பேத்கர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க
டைம் ஒன் ஒர்க்லன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பிஐ ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஏ என்பவர் பிஏ விட 3 மடங்கு வேகமானவர். எஃபிஷியன்சி பிக்கு 1ன்னா ஏக்கு வந்து 3 சொல்றாங்க. அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொண்டு முடிக்க முடிகிறது. ஓகேவா? சோ அந்த இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 நாட்கள். அதானே? இவரை விட இவர் வந்து பாத்தீங்கன்னா 24 நாள் கம்மியாவே இந்த வேலையை வந்து முடிச்சாரு. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும், 2 பேரும் வந்து நமக்கு தனித்தனியா பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல நமக்கு வந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்றது தெரியணும். சோ 2 பேரும் தனித்தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஈஸியா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம கொஸ்டின் கொடுத்ததுக்கு புரிஞ்சுச்சு இல்லையா? சோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதே இதை ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியும் நமக்கு வந்து 2-3 டைம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ கொஸ்டின்லேயே க்ளூ கொடுத்தாங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ 2x ஈக்குவல் டு நமக்கு என்னது 24, x இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே, அப்போ ஏ அப்படின்றவர் நமக்கு வந்து வேலையை, ஸோ ஏ அப்படின்றவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து செஞ்சு முடிக்க நமக்கு வந்து 3x12, பி வந்து பாத்தீங்கன்னா 1x12. ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 36 நாளில் முடிச்சிருவாரு, இவர் வந்து 12 நாளில் முடிச்சிருவாரு. ஸோ அப்படின்ற கணக்கில் நமக்கு வந்து வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36, 12. ஸோ இப்போ ஏ வந்து 36 நாள்களையும் பி வந்து இல்லை சாரி மாற்றி வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னா ஒர்க்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியும் டைமும் நமக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா டைம் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சி. ஸோ அப்போ நமக்கு ஏ வந்து இங்கே 3, எஃபிஷியன்சி 3 அப்படின்றப்ப நமக்கு வந்து டைம் என்ன வரும், 1, 3 வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒன்று மாற்றிக்கிட்டு ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், நமக்கு வந்து 1x12. ஸோ அப்போ வந்து 12 டேஸ் வரும். இது வந்து டைம் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3x12 36 டேஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2க்குள்ள எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 12, 36 என்ன வரும், நமக்கு வந்து 36 தான் வரும். ஓகேவா? ஸோ டைம் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இது வந்து டோட்டல் ஒர்க் பை நமக்கு என்ன வரும், எஃபிஷியன்சி வரும். டோட்டல் ஒர்க் நமக்கு என்ன வருது, நமக்கு 36 டோட்டல். இது என்னது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பி நமக்கு வந்து 4. கரெக்டா? 4 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஏன் சிம்பிள் கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டனால. ஓகேவா? நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் நுழைவுச்சீட்டின் விலை 1500. இந்த ஆண்டு அந்த விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச்சீட்டுடைய விலையை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2015 ஒன்றும் இல்லைங்க, 1500 இருந்தது. இப்போ 18% அதிகரிச்சா இப்போ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1500 இந்த 1500 தான் நான் ஈஸியா எப்படி பண்ணலாம்னா நிறைய மெத்தட்ல பண்ணலாம். இந்த மெத்தட் நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியானு பாருங்க. 100% தான் 1500. கரெக்டா? 10% 150. நமக்கு 18% தான் வேணும், அப்படிதானே? அப்ப நமக்கு 20% என்ன வரும், 300. 2% 30. இப்போ நமக்கு இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணா எடுத்துட்டோம்ல, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து 18% கிடைச்சிடும். கரெக்டா? 20ல இருந்து 2 கழிச்சிட்டா அப்போ 270. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், 1500 கூட ஒரு 270 கூட்டணும். 1770. இல்லை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஈஸியாவே 1500 18/100 2 கேன்சல், 2 மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டிருந்தாலே ஒரு ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி கூட நீங்க வந்து பண்ணிருக்கலாம். ஸோ எந்த மெத்தட் ஈஸியா பண்ணிக்கோங்க. நான் இது வந்து டக்குனு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். 1³ + 2³ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன, சமேஷன் ஆஃப் n³ ஈக்குவல் டு n × n+1 / 2 the whole square is equal to 44,100 கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஓகே ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு அதில் கேயோட வேல்யூ, இதுல என்ன வேல்யூ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைன். ஓகேவா?
இதுல வந்து நமக்கு இதுல k உடைய மதிப்பு நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ நமக்கு இங்க ஃபார்முலா என்ன? அப்போ n இன்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படிதானே? சோ நம்ம இதுல இருந்து நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? நமக்கு n இன்டு n பிளஸ் 1 இதை கண்டுபிடிச்சிடலாமா? சோ n இன்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 நமக்கு என்ன வரும்? இதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்றது வரும். அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் 44 1 0 0. ஸோ இதை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 21 210 வரும். அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த n அப்படின்றது இந்த 210 தான் வரும். ஓகேவா? அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அடுத்த பாருங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் திஸ் சீக்வல். ஸோ இதுல வந்து அடுத்த நம்பர் நமக்கு வந்து என்ன வரும் கேட்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த ரோமன் லெட்டர் நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? இது வந்து ஒன்றும் இல்லை 5 கரெக்டா? இது வந்து 10, இது 20. ஓகே, இப்போ நமக்கு அடுத்தது என்னன்றது தெரியணும். இப்போ இல்லைன்னா அதை முன்தேச்சு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் வந்து 2 2 பிளஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்படிதானே? நமக்கு வந்து எக்ஸல்லாம் என்ன வருது பார்த்தீங்கன்னா 40 வரும். ஓகேவா? இப்போ என்னன்னா இது ஓகே, எனக்கு 5 இருந்து 2ஆல மல்டிப்ளை ஆகுது 10, 10 வந்து 2ஆல மல்டிப்ளை ஆகுது 20, 20 2ஆல 40. இப்ப 40 2ஆல மல்டிப்ளை ஆச்சுன்னா எனக்கு வந்து 80 தெரியும். 80க்கு நமக்கு என்ன வரும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். அதாங்க விஷயம். ஸோ அது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா LXXX வரும். ஓகேவா? C இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து ஜென்ரலா என்னன்னா இந்த 5 10 15 அப் டு 100 வர மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து ஏன் டிஎன்பிசி இப்படி கேட்கறாங்கன்னு தெரியல ஆக்சுவலா. ஓகே, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ 2 எண்களின் கூடுதல் 36, அவற்றில் மேலும் அவற்றில் ஓரன் மற்றொரு விட 8 அதிகம் எனில் சிறிய எண் எது அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? 2 எண்ணோட கூடுதல், ஒரு எண் எக்ஸ் ஒரு எண் ஒய். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 36. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணு இன்னொரு எண்ணை போல நமக்கு எத்தனை அதிகமா? 8 அதிகமா. ஓகே, ஈக்குவல் டு 36. அப்போ 2x ஈக்குவல் டு 24. எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? இங்க தான் தப்பு பண்ணிட்டோம். 36 இல்ல, ஸோ 28. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14. கரெக்டா? ஸோ அப்போ 14. இன்னொரு நம்பர் என்ன வரும்? y ஈக்குவல் டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? பிளஸ் 8. அப்படிதானே? எக்ஸ் பிளஸ் y ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம்? இதுதான் y. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 8. அப்போ 22. கரெக்டா? அப்போ சின்ன நம்பர் எது? அப்போ 14, 22. ஸோ சிறிய நம்பர் வந்து 14. ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 36 வருது. கரெக்டா? ஸோ வெரி ஈஸி கொஸ்டின் அகைன். The number of 3-digit number that are divisible by 2 but not divisible by 4. 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் இது பண்ணா சொல்லணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 225. ஸோ டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டில் வரும், டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ 2ஆல் வகுப்படணும், 4ஆல் வகுப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி நம்பர் குறையும். அதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்த வருஷம் பாருங்க, லாம்பிக் அப்படின்றது எப்படி எழுதுறாங்களாமா? டைமண்ட் அப்படின்னு எப்படி எழுதுனா பிளைண்ட் அப்படின்றத எப்படி எழுதலாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, அதை தான் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பி எங்க இருக்கு? பிக்கு வந்து 7. எல் எங்க இருக்கு? 8. ஐ எங்க இருக்கு? 6. என் எங்க இருக்கு? 9. டி எங்க இருக்கு? 2. அவ்வளவுதான் ஆன்சர் இருக்கா? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். பிளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளை. ஸோ பிளஸ் என்பது மல்டிப்ளை. ஸோ பிளஸ்ல வந்து மல்டிப்ளை போட்டுருவோம். மைனஸ் ஸ்டாண்ட் ஃபார் டிவைட். ஓகே, மைனஸ் என்பது டிவைட். மல்டிபிகேஷன் ஸ்டாண்ட் ஃபார் பிளஸ். ஓகே, ஸோ டிவிஷன் ஸ்டாண்ட் ஃபார் டிவிஷன் இல்லை. ஓகேவா? அப்படின்னா இதோடைய மதிப்பு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூல். அப்படிதானே? போர்ட் மாஸ் ரூல் படி நமக்கு இந்த 2 டிவைட் பண்ணீங்கன்னா 4 வரும். ஸோ 4 இன்டு 5 பிளஸ் 20. அப்போ 20 பிளஸ் 20 ஈக்குவல் டு 40. ஸோ 40, ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எண்ணில் அவ்வியல் எண்களை காண்க. ஸோ ஈஸிங்க. இது ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க பாருங்க. இந்த 2 பிளஸ் பண்ணா 75 வருது. ஆனா அடுத்தடுத்த இயல் எண்களா? இல்ல, இது இல்ல, இது அடுத்தடுத்தது தான். ஆனா 2ஐயும் வந்து பிளஸ் பண்ணினா என்ன வருது? நாட் ஈக்குவல் டு 75. கரெக்டா? 77 வருதா?
ஆமா 75 வராது. ஸோ இதுதான் நம்ம கரெக்ட். ஸோ ரெண்டையும் அடுத்தடுத்த நம்பர் ரெண்டையும் பிளஸ் பண்ணி நமக்கு வந்து 75 இருக்கு. கரெக்டா? ஈஸியான கொஸ்டின். அமுதா ஒரு வேலையை 18 நாட்களில் நெய்வர். ஒரு சேலையை 18 நாட்கள் நெய்வர். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. ஓகேவா? ஸோ அமுதா, அஞ்சலி. அமுதா வந்து ஒரு சேலைய 18 நாட்கள்ல பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேவா? அமுதாவுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா 18 நாள். அப்போ அமுதாவை விட அஞ்சலி வந்து அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி அப்படின்றவ நம்ம வந்து 9 நாள்லயே செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்படிதானே? 2 பேரும் இணைந்து செய்தால் எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைம் மறுபடியும் தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியணும்? டபிள்யூ தெரியணும். டபிள்யூக்கு எல்சிஎம் ஆஃப் 18,9 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வந்து என்ன வரும்? 18 தான் எல்சிஎம் வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? என்னன்னா இதோடைய இது வந்து டபுள் மடங்கு. அப்போ நமக்கு வந்து ஸோ இதோடைய இது வந்து மல்டிபிள் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பெரிய நம்பர் தான் வரும். இப்போ எஃபிசியன்சி நமக்கு வந்து எஃபிசியன்சி ஆஃப் அமுதா, எஃபிசியன்சி ஆஃப் அஞ்சலி என்ன வரனா ஒன்றும் இல்லை. இந்த 18/18 1 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்படிதானே? எஃபிசியன்சி வந்து சொல்லிட்டாங்க. இவங்க ஒன்றுனா அவங்க 2 அப்படின்ட்டாங்க. கரெக்டா? ஸோ அதான் நமக்கு இங்கே வரும். அப்போ 18/9 அஞ்சலி வந்து 2. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நமக்கு ஆன்சர் வரும்போது நமக்கு டைம் ஆஃப் 2 சேர்ந்து பண்ணும்போது டைம் ஆஃப் அமுதா பிளஸ் அஞ்சலி வந்து நமக்கு டபிள்யூ பை எஃபிசியன்சி ஆஃப் அஞ்சலி பிளஸ் அமுதா இஸ் ஈக்குவல் டு 18/3. 3 தானே? 2 + 1 அதான் 3. ஓகே. ஸோ அப்போ 6 டேஸில் 2 சேர்ந்தா பண்ணி முடிச்சிருவாங்க. ஏஸ் ஈக்குவல் 6 days. ஸோ டீட்டெயிலாக கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள். நம்ம கிளாஸ் பார்த்தவங்களும் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு நமக்கு வந்து இது மட்டும் தனியாக நம்ம கிளாஸ் பண்ண போகிறோம். இது ஆப்டிடியூட் மட்டும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் 4க்காக. 2 taps A and B can fill a cistern in 18 minutes 24 minutes. Tap A எவ்வளோ நேரத்தில் பண்ணுதாமா? 18 minutesல பண்ணுதாமா. B வந்து 24 நிமிஷத்துல பண்ணுதாமா. If both open together, when the tap B must be turned off so that the cistern is filled in 12 minutes. ஓகேவா? அதாவது 2 குழாய்களையும் ஒரு நேரத்தில் திறந்துட்டோன்னே தண்ணீர் தொட்டி இப்போ நமக்கு வந்து 12 நிமிஷத்துல ஃபில் ஆகணும். அப்படின்னா இந்த டேப்பை நமக்கு வந்து எப்போ க்ளோஸ் பண்ணணும்? இப்போ நமக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணா எப்போ முடிப்பாங்க பார்ப்போமா? இப்போ நமக்கு டோட்டலா டேங்கோட கெப்பாசிட்டி பார்க்கணும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 18,24. ஓகேவா? ஸோ 18க்கும் 24க்கும் எல்சிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும்? 6 3,4 3 4 72 வரும். ஓகேவா? ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 72. இப்போ 72 நமக்கு வந்து ஃபில் ஆகணும். இப்போ எஃபிசியன்சி ஆஃப் ஏ 72 18ஆல் டிவைட் பண்ணா எஃபிசியன்சி 4 தான் வரும் இல்லையா? ஸோ எஃபிசியன்சி ஆஃப் பைப் பி நமக்கு என்ன வரும்னா 72 டிவைடட் பை 24 அப்படின்னா நமக்கு வந்து 3 தான் வரும். ஓகேவா? ஸோ இதான் எங்க எஃபிசியன்சி. அதாவது ஒரு நிமிஷத்துல இவ்வளவு வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷத்துல 4 லிட்டர் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுப்போமே. 72 வந்து லிட்டர்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 7 7 நமக்கு வந்து போயிட்டு இருக்கும். நமக்கு வந்து 12 நிமிஷத்துல ஃபில் ஆகணும். அப்படிதானே? அப்போ 12 இன்று 7 போட்டா 84 பேரும். அப்படிதானே? ஸோ 12 இன்று 7 போட்டா நமக்கு வந்து 84 வந்துடும். ஓகே. ஸோ இந்த 7 அப்படின்றது 4 + 3 நமக்கு வந்து 72 தான் தேவைப்படுது. அப்படிதானே? அப்ப எவ்வளவு நேரம் முன்னாடி நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கணும்? யாரை க்ளோஸ் பண்ண கேட்கறாங்க? பிஏ வந்து எப்போ அடைங்க இருக்காங்க. ஸோ பியோட எஃபிசியன்சி 3. ஓகேவா? பியோட எஃபிசியன்சி நமக்கு வந்து 3. அப்போ இதுல இருந்து -3 -3 ஸோ -3 போட்டா நமக்கு வந்து 81. அதுல இருந்து போட்டீங்கன்னா நமக்கு வந்து 78. ஓகேவா? ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து -3 போட்டீங்கன்னா இன்னொரு -3 போட்டீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும்? 75. இன்னொரு -3 போட்டீங்கன்னா நமக்கு வந்து இது பியோட எஃபிசியன்சி சொல்லிட்டு இருக்கேன் 72. கரெக்டா? அப்போ நமக்கு வந்து 1 2 3 4 அப்படிதானே? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து 12 நிமிஷத்துல நமக்கு வந்து நிரம்பணும் அப்படின்னா இது வரும். ஸோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 8 நிமிஷத்தையே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். அப்போ 1 2 3 4 அப்போ 12 - 4 8 மினிட்ல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணா கரெக்டாக வந்துருக்கும். ஓகேவா? நிறைய மெத்தட்ல பண்ணலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட். ஓகே. இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வால்யூம் என்னங்க? சாரி பை ஆர் ஸ்கொயர் கேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 448
பை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட உயரம் ஹச் கொடுத்துட்டாங்க. உருளையினுடைய வலைபரப்பு கேட்டிருக்காங்க. உருளைய வலைபரப்பு என்ன? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2/r h கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? பையும் கேன்சல் ஆயிருமா? r ஸ்கொயர் இன்டு 7 இஸ் ஈக்குவல் டு 4 4 8 r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 7 42 28 4 64. அப்போ r ஈக்குவல் நமக்கு 8. இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 இன்டு 22/7 இன்டு r 8 இன்டு h 7. ஸோ 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கலாம் நமக்கு வந்து ஆன்சர் என்ன வருங்க? 44 இன்டு 8 432 2. ஸோ 352 கரெக்டா? ஸோ 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பி வெரி ஈஸி கொஸ்டின். நமக்கு 2 ஃபார்முலா தெரியணும். பையா ஸ்கொயர் கேஜ் வலைபரப்புக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஒரு தொழிற்சாலையின் உலக வாழ்வி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர். அதன் உயரம் 4 மீட்டர்னா வலை இந்த கண்டத்தோடைய வலை பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபார்முலா என்ன தெரியுமா? ஃப்ரஸ்டம், அதாவது இந்த மாதிரி இருக்குது. இது வந்து 10, இது வந்து 4, உயரம் வந்து 4. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை இன்டு எல் இன்டு ஆர் பிளஸ் ஆர். இப்போ எல் வந்து இது நமக்கு இது தேவை. இந்த எல் நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ எல் வந்து கண்டுபிடிக்க எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த இது கிடைக்கும். நமக்கு கூம்புக்கு இப்போ இது கூம்பா இருந்து முக்கோணமா இருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு ஃப்ரெஷ்டம் இல்லை, ரெண்டே மைனஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான், ஈஸியானது தான். ஸோ ஹச் ஸ்கொயருங்க நமக்கு என்ன? 4 ஸ்கொயர். ஆர் மைனஸ் ஆர் 6 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு வந்து இது ஒரு 36 சாரி ஸோ 16 இல்லையா? ஸோ இது ஒரு 16, இது ஒரு ஆர் ஸ்கொயர் 36, ஸோ 52 வருது, அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 52. ஓகே, 45. ஓகே, இது இருக்கட்டும். ஸோ அப்போ நமக்கு இதுல இருந்து எல் ஈக்குவல் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல் ஈக்குவல் கண்டுபிடிச்சா இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்டு 26, 2 இன்டு 13, அப்படிதானே? அப்போ நமக்கு எல் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா 2√13 வரும். ஓகே, ஸோ பை 22/7 இன்டு 2√13 ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஆர் நமக்கு வந்து 14 வரும். ஓகேவா? இதே கேன்சல் ஆகி நமக்கு வந்து 2 ஆயிரும். ஸோ மீன் நமக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 110 மீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு ஆன்சராக வரும். ஓகே, the difference between compound interest and simple interest on a sum for 2 years at 8% is 768. Find the sum. ஓகேவா? 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டுக்கான தனி வட்டி கூட்டு வட்டியின் வேறுபாடு காணுங்க. ஸோ 2 வருஷத்துக்கு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ டிஃபரெண்ட் கொடுத்துட்டாங்க 768. இது ஒரு ஃபார்முலாங்க. இந்த ஒரு ஃபார்முலா படிச்சா இந்த சம்பவம் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா பி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 0 வரும் இல்லையா? அதுக்கப்புறம் இங்கே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். 768 இஸ் ஈக்குவல் டு பி இன்டு 8 இன்டு 8 டிவைடட் பை 100 இன்டு 100. ஓகேவா? ஸோ 8 இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை 8 கேன்சல் பண்ணிட்டோம்னா 9 48 6 96. ஸோ இதே கேன்சல் பண்ணால் அடுத்தது வந்து 12 வரும். ஓகேவா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 12 0 0 0 0. எங்க இருக்கு? சி இஸ் ரைட் ஆன்சர். வெரி ஈஸி கொஸ்டின். அகைன், in a certain time the sum of rupees 1,25,000 amounted to இதான் மாறுது. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலியில மாறுது. ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது 1,48,887 6% வட்டி கிடைக்கிறது. அதற்கு ஆகும் காலம் எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கூட்டு வட்டி ஃபார்முலா மட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தடில் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஈஸினா பார்த்துக்கோங்க. ஸோ கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன? 1 + r/100. ஸோ பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n மைனஸ் பி. இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் வந்து இதில் இருந்துட்டு நீங்கள் வந்து 6% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இப்படி அடுத்து வந்து ஒரு வேல்யூ வரும். அடுத்தது நமக்கு அகைன் 6%க்கு ஒரு வேல்யூ வரும்.
ஸோ அப்படி வரும்போது நமக்கு வந்து தேர்ட் டைம் போகும்போது தான் இந்த வேல்யூ நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ 3 வருடங்கள் ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. அரவிந்த் borrowed a sum of rupees 8,000 August at 7% per annum. ஓகேவா? ஸோ 8,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7% வட்டி விதத்தில் வாங்குறான். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையும் காணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ PNR by 100. P என்ன 8,000. ஓகேவா? N என்ன 2 ஆண்டுகள். R என்ன 7 divided by 100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 எப்படி பண்ணிக்கலாம்? ஸோ 14 8 இப்படி தானே 11 இல்லையா? அப்போ 1 1 2 0 இதான் நம்மளுடைய வட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசல் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8,000 ப்ளஸ் 1 1 2 0 அப்புறம் நமக்கு 9 1 2 0 வரும். ஸோ இந்த ரெண்டு எங்க தான் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள்ல 6,200 ஆகும், 3 ஆண்டுகள்ல 6,800 ஆகும். ஓகேவா? ஒரு அமௌண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வருஷத்துல என்ன ஆகுதுன்னு தெரியாது. செகண்ட் வருஷத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா 6,200 ஆகுது. மூணாவது வருஷத்துல இது செகண்ட் வருஷத்துல 3வது வருஷத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா 6,800 மாறுது. அப்படின்னா தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 600 ரூபாய் ஆயிருக்குது. அப்படிதானே? அப்ப இங்க இருந்து ஒரு 600 மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ கரெக்டா? இங்க இருந்து ஒரு 600 மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 5,600. இங்க இருந்து ஒரு மைனஸ் 600 பண்ணீங்கன்னா நமக்கு இங்க என்ன வரும் 5,000. அதான் ஆன்சர். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1,400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு முறை பயணம் செய்யறதுக்கு ஸோ 2 முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 280 ஒரு முறை அப்படின்ற போது 140. அப்போ 1,400 பேர் வந்து எத்தனை முறை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 10 முறை பண்ணலாம். கரெக்டா? 140 பேர் ஒரு முறைன்னா 1,400 10 முறை. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 30 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுகிறது. ஓகே, 40 நிமிஷத்துல 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும்? 2 மணி நேரம் 120 நிமிஷத்துல எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். இது நமக்கு அகைன் டைம் அண்ட் ஒர்க்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 120 × 3 டிவைடட் பை 40. 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அது 3 ஈக்குவல் டு 9. ஸோ 9 இதில் பண்ணிடலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் இது கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இங்கே டி ஸ்கொயர் அப்படின்னா ஸோ அது ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்து இது ஓகே. ஃபர்ஸ்ட் டி ஸ்கொயர் மைனஸ் 13t பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக இது போட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. ஓகே. ஸோ பெருக்குனா 42 வரணும், கூட்டினா நமக்கு வந்து -13 வரணும். அப்போ -7 -6 கரெக்டா? 6 7 42. அகைன் டி ஸ்கொயர் மைனஸ் 36 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் எழுதிக்கலாவா? ஓகேவா? அப்போ வந்து டி மைனஸ் 6 அண்ட் டி பிளஸ் 6 கரெக்டா? அடுத்தது டி மைனஸ் 7 த ஹோல் கியூப். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா. ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஃபார்முலா எழுதுறேன். அப்போ கன்ஃபியூஸ் ஆகும், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா -3a² b + 3ab². ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுறலாம், நமக்கு இது மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா ஒன்று பண்ணலாங்க, சாரிங்க, இதை வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி எழுதிடலாம். இது அப்படியே இருக்கட்டுமே. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கிறது நமக்கு வந்து எல்சிஎம் தானே. ஸோ இருக்கிற எல்லாம் எழுதுவோம். டி மைனஸ் 7 இருக்கா? இருக்கு. டி மைனஸ் 6 இருக்கா? இருக்கு. டி பிளஸ் 6 இருக்கா? இருக்கு. இப்போ நமக்கு டி மைனஸ் 7ல எல்சிஎம்னா ஹையஸ்ட் வேல்யூ எது? அதை எழுதுவோம். ஓகேவா? ஸோ 3 அவ்வளோதான். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எங்க இருக்கப்ப ஆன்சர் டி மைனஸ் 7's கியூப் இருக்கணும். ஓகே, காப்பிகள் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் நமக்கு ஆன்சர். கரெக்டா? What is the greatest possible volume of the vessel that can be used to measure exactly the volume of a milk can of 100, 120? ஸோ இந்த மூணையும் ஒரே இதாக லெவல் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்க 3 நம்பர் இருக்கும். ஓகே. ஸோ 100, 120, 160. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக பார்த்து வந்துடுது. 10ஆல் டிவைட் ஆகும். 10, 12, 16. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். 5, 6, 8. இதுக்கப்புறம் இது டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ 10 × 2 20. ஸோ 20 பி இஸ் த ரைட் ஆன்சர். த எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 630 அண்ட் HCF இஸ் வந்து
எல்சிஎம் ஓகே, எல்சிஎம் வந்து நமக்கு வந்து 630 கொடுத்துருக்காங்க. ஹெச்எஃப் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த நம்பர் இஸ், அதாவது ரெண்டு நம்பர் n1 plus n2 எடுத்துக்கவா, ரெண்டு நம்பர் 153னா n1 minus n2 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சால்வ் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இது அடிக்கடி கேட்குற ஒரு மாடல் சம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதுல இருந்து இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபேக்டர் ஒன்று கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதோட ஃபேக்டர் நமக்கு இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 70 கிடைக்கும். இப்போ 10,7 அப்படின்றது நமக்கு ஒரு ஃபேக்டராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 10,7 நமக்கு ஒரு ஃபேக்டராக கிடைக்கும் போது 10 இன்ட்டு ஹெச்எஃப் 9 ஒரு ஃபேக்டர், ஒரு நம்பர். அதே மாதிரி 7 இன்ட்டு 9 ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ 90 ஒரு நம்பர் வரும், 63 ஒரு நம்பர் வரும். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 153 வந்துட்டு. அப்போ 90 மைனஸ் 63 இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ 27 அப்படின்றது ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிள். இப்படி நம்ம பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the highest common factor of two number is 2 and their LCM வந்து பார்த்தீங்கன்னா 154. the difference between the number is 8 then sum. அந்த கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அகைன் நான் சொல்றேன், LCM கொடுத்துருக்காங்க 154, HCF கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து என்னது 2. ஸோ ரெண்டையும் வந்து ஒரு ஃபேக்டர் கண்டுக்கிறேன், ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வருதுன்னா 77 வருது. ஓகேவா? அப்போ இந்த 77 இருக்குது. ஸோ 77 நான் வந்து எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 77 வந்து நான் வந்து 7 இன்ட்டு 11 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதை வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 14 ஒரு நம்பரு, இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 22 ஒரு நம்பரு. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ தானே, ஸோ 22 மைனஸ் 14 வந்து 8. இது வந்து கொஸ்டின்ல இருக்கு. இப்போ ரெண்டையும் கூட்டினா 22 பிளஸ் 14 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க, 36. இதான் நமக்கு வந்து ஆன்சர். சிம்பிள். ஓகே, ஸோ கவின் ஸ்கோர்டு 15 அவுட் ஆஃப் 25 இன் டெஸ்ட். ஓகேவா? ஸோ 25க்கு 15 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ எத்தனை பெர்சன்டேஜ்னு கேட்காங்க. இன்ட்டு 100 போட்டாலும் நமக்கு வந்துடும். ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் 4, அப்போ 60%. ஓகே, அடுத்த பாருங்க, ஈச் டே வாக்ஸ் ட்ரில் டவுன் 22 feet further until they hit the pool of the water. If the water is at 110 feet, on which day they will hit the pool of water. ஓகேவா? ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாள்ல 22 அடிகள் வந்து துளையிடுறாங்க. அப்படின்னா 122, இது வந்து 1 டேல பண்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிடலாம்? ஸோ 1 டேல 22 அடி தோன்றாங்க அப்படின்னா 110 தோன்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, 1 தான். அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 110 டிவைடட் பை 22 வரும், ஈக்குவல் டு 5 days வரும். ஓகே, ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். ஸோ இதாங்க நமக்கு வந்து இதில் கேட்ட கொஸ்டின். ஸோ எல்லாமே சொல்ல போனால் கொஞ்சம் எளிமையான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ சில கொஸ்டின் என்னை பொறுத்தவரை அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 80 மார்க் வாங்கிடலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஸோ சில கேர்லெஸ் வரும், தெரியாமல் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்கிறேன். 80 மார்க் வாங்கலாம், 80 கொஸ்டின் கரெக்டாக போடலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ.